தலைவர் வைகோ அவர்களுடைய பொது வாழ்க்கையில் தாய் தமிழ் மண்ணிற்காக, தமிழர்களின் உரிமைகளுக்காக இதுவரை 10 நடைபயணங்கள், அவருடைய இந்த இறுதி நடைபயணம் சொல்ல முடியாது, 11வது நடைபயணம் திருச்சியில் தொடங்கி தலைவர் வைகோ சொன்னது போல கிட்டத்தட்ட 174 கிலோமீட்டர் மதுரை வரை வந்து சேர்ந்து, இது எந்த நோக்கத்திற்காக? சாதி மத பேதங்களை கடந்து மனிதநேயம் தழைக்க, தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக இந்த சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் இந்த நடைபயணத்தை அறிவிக்கும் பொழுதே இதனுடைய தலைப்பு என்ன, எந்த நோக்கம், முக்கிய நோக்கம் சமத்துவ நடைபயணம்ங்கிறத சொன்னார் அவர். அதனுடன் சேர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் அவங்க மத்தியில் இருக்கிற அந்த போதை கலாச்சாரம் அதை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் சேர்த்து இந்த நடைபயணத்தை மேற்கொள்ற முதலே சொல்லிட்டார். ஆனால் இது யாருக்கு வலிக்குதுன்னா, மதவாத சக்திகள் அவங்களுக்கு வலிக்குது. சோசியல் மீடியால இவரை அவ்வளவு கொச்சைப்படுத்தி, தலைவர் வைகோவை கொச்சைப்படுத்தி இந்த கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து சில வன்மத்தை கக்குகின்ற சில கருத்துகள், அது நம்முடைய தோழர்கள் நமக்கு அதை பகிரும் பொழுது நான் அவங்ககிட்ட சொன்ன, நம்ம எக்காரத்துக்கும் நம்ம கண்ணியம் தவறக்கூடாது, நம்ம நோக்கம் என்ன, அதை மாத்திரம் நீங்க பதிவுகளா போடுங்க, நம்ம செய்திகளா கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன. நான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்னு நான் சொல்ல விரும்புறேன். நான் கேடுகட்ட இந்த தேர்தல் அரசியல், எனக்கு தேர்தல் அரசியல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அவரை நம்பி ஒரு இயக்கம் இருக்கு, அவருக்கு பின்னாடி இன்னைக்கு பலாயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் இன்னைக்கு அவரை நம்பி இன்னைக்கு இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால சில காலகட்டத்தில் அவருடைய இந்த 32 பேர் இந்த தனி அரசியல் பயணம், மதிமுக என்ற தனி அரசியல் பயணம் பண்ணும்போது சில சமயங்கள் சில சமரசங்கள் எடுத்திருக்கிறார். அதை தவிர அவருடைய 62 ஆண்டு பொது வாழ்க்கையில அவருடைய எதிரிகள் கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த தமிழ் மண்ணுக்கும் சரி, தமிழுக்காகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நடைபயணம், கிட்டத்தட்ட 5.5 ஆண்டு கால சிறை வாழ்க்கை, லஞ்ச லாவண்யத்திற்காக கிடையாது, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக 5.5 வருடம் சிறை வாழ்க்கை. இவ்வளவு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு 82 வயசுல அவர் இதயமே, அதுல பேஸ் மேக்கர் என்ற இயந்திரம் மூலியமா இதயமே இயங்குது. இந்த 11வது நடைபயணம் கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னாங்க, முடியாது என்று சொன்னார்கள் மருத்துவர்கள். குடும்ப உறவுகள் இது வேண்டாம் சொன்னாங்க, மறுமலர்ச்சி சொந்தங்கள் இது வேண்டாம் சொன்னாங்க. என சோறு இல்லாமல் சித்திரம் இல்லை, உங்களை வச்சுதான் இந்த மதிமுக மறுமலர்ச்சி திமுக, அதனால் தயவு செய்து இது விஷ பரீட்சை வேண்டாம் என்று சொன்னாங்க. அதையும் மீறி நான் அறிவிக்கிறேன், நான் உங்ககிட்ட சொல்லல, இதனுடைய அறிவிப்பு நடைபயணம் நடந்தே தீரும் என்று சொல்லி அன்னைக்கு 2ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. 174 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் அவர் கஷ்டப்பட்டார். கடுமையான வலி. கூட வந்த மருத்துவர்கள், எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ண, கிட்டத்தட்ட 11 நாள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட், ஒரு 3 வேளை அவருடைய பிளட் பிரஷர் பிபிஎஸ் பரிசோதனை பண்றது எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்து சில நேரங்கள் அவரால் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. அதை கூட வந்த இயக்கத்தோழர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவரை உட்கார வச்சு, 3 நிமிஷம் நான் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் நடந்தார். ஆனால் எந்த இடத்துலயும் நடைபெறும் சில நேரங்கள்ல ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம், கிடையாது, நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 174 கிலோமீட்டர் இந்த தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த 11வது நடைபயணம் போயிருக்கிறார். 62 வருஷமா இந்த தமிழ்நாட்டுக்காண்டி அவரோட உழைப்பை யாரும் கொச்சைப்படுத்தாதீங்க. அரசியல் ரீதியா தேர்தல் அரசியலுக்காண்டி சில சமரசங்கள் அது சில காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அவருக்காண்டி கிடையாது, இந்த இயக்கத்துக்காண்டி. இதை இயக்கத்தை நம்பி பல பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காண்டி சமரசம் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவருடைய தமிழ் பற்று, இந்த தமிழ் மண்ணுக்காக அவர் ஆற்றிய அந்த பணியில், அந்த தொண்டு, அந்த தியாக உணர்வு, அதை கொச்சப்படுத்தாதீங்க. பாஜக தலைவர்களே அவர் மதிக்கிறாங்க.
மறைந்த பாஜக பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் சொந்த மகனா பாவிச்சார். இன்னைக்கு இருக்கிற எதிர்மறை கருத்துக்கள் இருக்கலாம், சித்தாந்த வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா அத பாஜக தலைவரை மதிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய ஜந்துக்கள் சொல்லுவார், என்ன அரசியல் நாகரிகம் இருக்கு? 82 வயசுல நடக்கிறார். இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கிற நாகரிகமா? மிஸ்டர் அண்ணாமலை கேட்கிறேன், மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் கேட்கிறேன் நான், இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? நான் கேட்கிறேன் நான். உங்களுடைய வன்மத்தை மத்தவங்கிட்ட இவர்கிட்ட வைக்காதீங்க, கேடுகட்ட ஜென்மங்களே. நன்றி, வணக்கம்.